ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய அறிவிப்பு நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். எதன் காரணமாக இலவச தரிசன டிக்கெட் நேரம் மாற்றப்பட்டது என்ற விஷயமும், இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க, எத்தனை மணிக்கு ஆச்சு, நேற்று சாமி பார்க்குறவங்க எவ்வளோ நேரம் ஆச்சுன்ற அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக தெரிவித்த அறிவிப்பு என்னென்னா, எஸ்எஸ்டி டோக்கன் எதற்காக காலை 5 மணிக்கு மாற்றப்பட்டது என்ன, கடுமையான வெயில் மதியம் 2 மணி தான் டெய்லி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். கடுமையான வெயில் இருக்கிற காரணத்தினால பக்தர்கள் சிரமத்தை தவிர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அதிகாலை 5 மணிக்கு வழங்கப்படும் இன்னும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எந்த நேரம் மாற்றல, பக்தர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். ஆனால் தினசரியும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என்பது தேவஸ்தானம் உறுதி செஞ்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவஸ்தானமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக திருப்பதியில் தினந்தோறும் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களிலும் தினந்தோறும் காலை 5 மணிக்கு தேவஸ்தானம் சார்பாக டிக்கெட் வழங்கப்படுகிறது. இன்று காலை 10,000 டிக்கெட் வழங்கப்படுது நாளை தரிசனம் செய்வதற்கு. அதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. நீ தரிசனம் செய்வதை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். என்ன ஃபார்மெட்டில் கொடுத்தாங்கன்னா, முதல்ல இன்றைக்கி இந்த மாதிரி 5 மணிக்கு கொடுக்குறாங்கல்ல, இன்றைக்கி தரிசனம் செய்வதற்கும் கொடுப்பாங்க, நாளை அதிகாலை செய்வ டிக்கெட்டையும் கொடுப்பாங்க. அப்படின்றபோது பக்தர்கள் ரொம்ப சிலுவாக ஈஸியாக இருந்துச்சு. இவங்க நாளைக்கு டிக்கெட்டை மதிய டிக்கெட் தான் கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவஸ்தானம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும். இன்றைக்கி டிக்கெட் வாங்கி இன்றைக்கே பகல் தரிசனம் செய்வதற்கும், இன்றைக்கி டிக்கெட் வாங்கி நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு டிக்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. காலை 5 மணிக்கு 10,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 6:35 காலியாகிவிட்டது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. தினந்தோறும் 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 7:15 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 2,000 டிக்கெட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7:20 7:30 காலி ஆகிடுச்சுன்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. அடுத்தபடியாக நேற்று, அதாவது 30/3/2026 அன்று 70,044 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 27,241 பேர் மொட்டை அடித்ததாகும். 5,08,00,000 ரூபாய் 5,08,00,000 ரூபாய் நேற்று மட்டும் உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், 20 குடன்களை நேற்று பக்தர்கள் தங்க வச்சதாகவும், 8லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 9 மணி நிலவரப்படி கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் கியூலைன் ஸ்டார்ட் ஆகுது என்றும், 7,199 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது காத்திருக்காங்க என்றும், காலை முதல் 9,000 பேரை தரிசனம் முடிச்சுட்டாங்க என்றும், இன்னும் 18,801 பேர் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ரூம் புக்கிங் தினந்தோறும் காலை 5 மணிக்கு திருமலையில் இருக்க CRO ஆஃபீஸில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று காலை 5 மணிக்கு 1,500 ரூம் 100 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது 708 ரூம் 9 மணி நிலவரப்படி 708 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் தரிசனத்துக்கு வரும்போது ஒரு நாள் தங்கி பிளான் பண்ணுற மாதிரி வாங்க. ரூம் புக்கிங் காலையில் கிடைக்கும், ஈவினிங்கில் கிடைக்காது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஈவினிங்கில் டிக்கெட் தர மாட்டாங்க, இலவச தரிசன டிக்கெட் காலையில் மட்டும் தான் தருவாங்க என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். புஷ்கரணி குளத்தில் குளிக்க பக்தர்கள் அனுமதியான்னு கேட்குறீங்க. புஷ்கரணி குளத்தில் வழக்கம் போல் பக்தர்களை குளிக்க அனுமதிக்கிறாங்க என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். தெப்போசிக்கோசம் ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, இப்போ முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் பக்தர்களை அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சதும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.